ஹாய் அனைவருக்கும் வணக்கங்க. நேற்று வந்து பிக் பாஸில் பார்வதிக்கும் கமருதிக்கு ரெட் கார்டு கொடுத்தது தமிழ்நாடே கொண்டாடிச்சு. ரொம்ப தேங்க்யூ. இந்த மாதிரி அப்பப்போ நடக்கிறது இது பண்ணால் நல்லாயிருக்கும். நான் வந்து யூடியூப்பில் வந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். எல்லோரும் யூடியூப்பில் ஃபேமஸாக இருக்கிறவங்கள இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அஜித் ஸ்ரீங்கிற ஒரு கண்ணாடி போட்டிருப்பார், அவர் இது பார்த்தேன். அப்புறம் வந்து அவர் சொன்னார், இதே மாதிரி ஹிந்தி பிக் பாஸில் வந்து ஒரு லேடி வந்து ரெட் கார்டு கொடுத்துட்டு போகும்போது சிகரெட் பார்த்துட்டு அப்படியே ஒரு ஸ்டைலாக போவாங்க, அந்த மாதிரி போவாங்க பார்வதின்னு நினச்சி அப்படி போகல அப்படின்னு சொன்னார். ஆனால் அது ஹிந்தி பிக் பாஸ் கிடையாது, மலையாள பிக் பாஸ் சீசன் 4. ஓகேங்களா? நீங்கள் வெறும் தமிழ் சும்மா வந்து தமிழ் மட்டும் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம பிக் பாஸ் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி இந்த மாதிரிலாம் ஒரிசா, ஒரியா இந்த மாதிரிலாம் நடக்குது. எல்லாம் ஒரு 6 பிக் பாஸ் இருக்குது இந்தியாவில். நீங்கள் பெஸ்ட்டு பிக் பாஸ்னால் மலையாள பிக் பாஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். சீசன் 4, முக்கியமாக சீசன் 4 தமிழில் சீசன் 1 மாதிரி மலையாளத்தில் சீசன் 4 பிக் பாஸ் செமையாக இருக்கும். செம தூளாக இருக்கும். அடிப்பொலியாக இருக்குங்க. சத்தியத்துக்கு அந்த சீசன் அடிப்பொலியாக இருக்கும். அதுலேயும் அந்த லேடி பேர் வந்து ஜாஸ்மின். செமையாக இருப்பாங்க, செம சண்டை போடுவாங்க. அதில் டாக்டர் ராபின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அந்த சீசனில் அவர் தான் மாஸ், பக்கா மாஸ். அவர் தான் பக்கா மாஸாக இருப்பார். அவர் டைட்டில் வின் பண்ண வேண்டியது. இந்த மாதிரி அவருக்கும் ரெட் கார்டு கொடுத்து தான் அனுப்பிட்டாங்க. அந்த சீசன் நீங்கள் பாருங்கள், செம்மையாக இருக்கும். எப்பயாவது பிக் பாஸ் பிரியர்கள் வந்து பார்க்கணுன்னா மலையாள சீசன் 4 பாருங்கள், செம்மையாக இருக்கும். செம மாசு. அது வந்து டே 1லேருந்து அவங்க 2 பேர் எலிமினேட் ஆகிற வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும் அந்த பிக் பாஸ் சீசன் 4 மலையாளம். நீங்கள் வந்து இதை திருத்திக்கிங்க. இதை நிறையா அவருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் யாராவது பிக் பாஸ் ரசிகர்கள் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூங்க. பாய்.